தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிது என்ற தலைப்பில் இந்த ஜனவரி மாதம் முழுவதும் 1ஆம் தேதியிலிருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஜனவரி 3ஆம் தேதியில் புதிது என்ற தலைப்பில் உள்ள வசனம் சத்தியம் என்னவென்றால், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு என்ன எழுதுனாங்கன்னா, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலே, தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரி நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரமுள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 22 வரை ஆதி அப்போஸ்தலர்கள் கிறிஸ்தவங்களுக்கு எழுதியிருக்காங்க. இதில் உங்களுக்குள்ள அந்த பிரசங்கத்தினுடைய அந்த செய்தியினுடைய தலைப்பு அந்த வசனம் என்னென்னா, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை இயேசு நமக்கு உண்டாக்கியிருக்கார். இந்த சத்தியம்தான். இன்றைக்கு மூன்றாவதாக, புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை இயேசு நமக்கு உண்டாக்கியிருக்கிறார். நமக்குன்னா கிறிஸ்தவங்களுக்கு உண்டாக்கியிருக்கார். கிறிஸ்தவங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மதமோ ஜாதியோ இல்லை. எத்தனை பேர் இயேசுவுக்கு சகல ஜாதிகளிலிருந்து எத்தனை பேர் சீசராகிறாங்களோ அத்தனை பேருக்கு தான் கிறிஸ்தவங்க பேரே வந்தது. நான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட மாம்ச ரீதியான ஜாதியோ சபையோ சங்கமோ ஒரு குறிப்பிட்ட நாடோ அது கிடையாது. உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் சீசராக்கும் போது சுவிசேஷத்தை கேட்டு யார் யார் விசுவாசிகளாக இயேசுவின் சீசர்களாக ஆகுறாங்களோ அவர்களுக்கு இயேசு குருவானவராக இருக்கார். அவர்களுக்கு பிரதான மேப்பராக இருக்கார். அந்த ஆடுகளுக்கெல்லாம் அவர் பெரிய மேப்பராக இருக்கார். அவர்களுக்காக அவர் முதல் அப்போஸ்தலராக இருக்கார், பிரதான ஆசாரியராக இருக்கிறாரு, தலைவராக இருக்கார். இப்படி சொல்லலாம். அந்த சீடர்கள் முழுவதும் கிறிஸ்துவுக்குள் இருப்பதனால கிறிஸ்தவன் என்று அந்த அடிப்படையில் இயேசுவை தரித்து கொண்ட ஒரு கூட்டமாக இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, புறஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, எந்த நாடு, கிரேக்கர், யூதர், அந்த புறஜாதி எந்த அமைப்பும் அதில் சேராது. எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒன்றாக இருக்கிறாங்க. அதுதான் கிறிஸ்தவங்க. இந்த கிறிஸ்தவங்களுக்கு இயேசு என்ன ஏற்படுத்தியிருக்காருன்னா, புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார். மார்க்கம் என்றால் வழி என்று அர்த்தம். அதனால தான் யோவான் 14:6 நானும் ஒரு வழி என்று சொல்லாமல் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். அதான் அந்த ஜீவன் சொல்கிறது தான் இங்கே புதிதும் ஜீவனுமான மார்க்கம் சொல்கிறது. மார்க்கம்னா வழி, ஜீவன். அதுதான் ஜீவன்னா உயிர் உள்ளது. இன்றைக்கி எத்தனையோ வழிகள் உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ மதங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கடலில் போய் தான் சேருது, அதுபோல் எல்லா மதங்களும் கடவுள்கிட்ட தான் கொண்டு போகுதுன்னு சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை சொல்கிறாங்க. எல்லா நதிகளும் கடலில் சேரும். ஆனால் எல்லா உபதேசமும் எல்லா மார்க்கமும் பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அப்படின்னா தான் நானும் ஒரு வழின்னு சொல்லியிருப்பார்ல, நானே வழின்னு சொன்னார். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழவங்கும் மனசர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்புக்கு கட்டளையிடப்படவில்லை என்று அப்போஸ்தலர் 4:12 தைரியமாய் சீசர்கள் சொன்னது அந்த அர்த்தம்தான். ஆண்டவமாரே, நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு அப்போஸ்தலர் கேட்கும்போது
பழைய ஏற்பாட்டை சொல்லலை. பவுலும் சீலாவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரசிக்கப்படுவீர்கள். அவ்வளவுதான். எப்படி விசுவாசி? அவர் தேவகுமாரன்னு விசுவாசி. விசுவாசம் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்க முடியாது, ஏன்னா பிறக்கலை அவர். புதிய ஏற்பாட்டை இயேசு பிறந்திருக்காரு, அவர் தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற விசுவாசம்தான் புதிய ஏற்பாட்டுக்கு இயேசு தொடங்கின விசுவாசம். எபிரேயர் 12:1 விசுவாசம் தொடங்குறாருன்னு இருக்குல்ல, அந்த தொடக்கப்பட்ட விசுவாசம் தான் இயேசுவை தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறது. சுவிசேஷம் ஆரம்பமே அதானே. மார்க் 1:1 இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அந்த சுவிசேஷ ஆரம்பமே இயேசுவை தேவகுமாரன்னு அறிவிக்கிறது தானே. சுவிசேஷங்கள் முழுவதும் அது அப்படித்தான் எழுதியிருக்கு. நோக்கமே அதான். யோவான் 20 கடைசியில் 31 அநேக அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் அவர் செஞ்சார். எல்லாத்தையும் எழுதினோம்னா உலகம் கொள்ளாதுன்னு எண்ணுகிறேன். அப்போ எதுக்குயா என்னையா சொல்ல வர்றீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவகுமாரன்னு நீங்கள் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி இவைகள் எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படி தான் எழுதப்பட்டிருக்குன்னே இருக்குது. சுவிசேஷங்கள் முழுவதும் அந்த நோக்கம்தான். நிருபங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 யோவானில் 5:13 இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை நான் எழுதியிருக்கேன். நிருபங்களும் அப்படித்தான், கருப்பொருள் சுவிசேஷங்களும் கருப்பொருளும் அப்படி அதுதான். இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரன்னு விசுவாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 8 கடைசியில் 37 கந்தேக மந்திரி பிலிப்பு அந்த ஆவியானவர் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்துக்கேன்னு சொல்லும்போது அவன் சுவிசேஷத்தை சொல்லிட்டு போகிறான். ஏசாயா 53 எருசலேமிலிருந்து புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கான் போல் இருக்கு. அவன் விளக்கம் தெரியல. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இயேசுவை பற்றினது தான். இவர் தான் தேவகுமாரன், விசுவாசிக்கணும். இவர் நாமத்தினால எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள்னு அதிகாரம் கொடுத்துருக்காரு. இவரை தேவகுமார்னு விசுவாசித்து தண்ணியில் மூழ்கி ஞானசானம் பெற்றால் தான் ரசிக்கும் எல்லாம் சொல்லிட்டான் போல் இருக்கு. உடனே அவன் தண்ணி இருக்கே ஞானசானம் பெறதுக்கு தடை என்னன்னு சொல்லும்போது, நீ முழு மனதோடு விசுவாசித்தா தடை இல்லைன்னு சொல்கிறான். என்ன விசுவாசம்னா ரத்தத்தை நிறுத்த சொல்லி அவன் என்ன சொல்கிறான், இயேசுவை தேவகுமார்னு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொல்லி அந்த மந்திரியும் பிலிப்பும் தண்ணியில் இறங்குறாங்க. பிலிப்பு அவனுக்கு ஞானசானம் கொடுக்குறான். ஞானசானம் பெற்ற உடனே கரை ஏறின உடனே பிலிப்பு ஆவியாளர் கொண்டு போயிட்டார். அவன் பின்னாடியே மந்திரி பின்னாடியே போயிட்டான்னா அரண்மனையில் போய் சுகபோகமாக வாழ்கிறதுக்கா இங்கே வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டார்ன்ட்டு. என்ன வனாந்தர ஊழியந்தான். காசு பங்களா வசதி இப்படி செல்வம் போனால் அவன் ஊழியம் எங்கே செய்ய முடியும்? ஏசியிலேயே ஓசியாக உட்காந்து இருக்கிற மாதிரி ஆயிரும். ஜெட்டு விமானத்தில் தான் போவாராம். இப்போ ஒரு சொல்கிறாரு, நாங்கள் சாதாரணமாக இப்படி உள்ளவன் எப்படிடா ஜெட்டு விமானத்தை ஒரு நொடியில் சல்லுன்னு போயிட்டா கிராமங்கள் தோறும் நடந்து சுவிசேஷம் சொல்கிறது எப்படி, சத்தியம் சொல்கிறது எப்படி, பாமர மக்கள் பசி பட்னி வறுமை எப்படி மக்களுக்கு தெரியும்? இவன் எப்படி புரிஞ்சுக்கிற முடியும்? பசின்னா என்னன்னு கேட்குறான் ஒருத்தன். பசியா அது என்ன? ஒரு பெரிய பாஸ்டர் கேட்குறான். பசினால என்னன்னு தெரியாமல் இருக்கான். அப்போ கஷ்டம் துன்பம் பாடு எப்படி தெரியும்? இயேசு நம்மை போல எல்லா விதத்துலையும் பாடுபட்டார், எல்லா விதத்துலையும் சோதிக்கப்பட்டார். அவர் தான் நமக்கு ஏற்றவராக இருக்கார். அவர் தான் பிரதான ஆசாரியன் இருக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவான்னு யோவான் 12:26 அதுக்காக தான் சொன்னார். தயவுசெய்து நான் சொல்கிறேன், இன்றைக்குள்ள பாஸ்டர்களை பின்பற்றாதீங்க, போதகளை பின்பற்றாதீங்க. கெடுத்து நாசமாக்கி எல்லாம் அவனும் நாசமாக போகிறான். ஜனங்களை எல்லாம் நாசமாக்கிட்டான், ஆக்கிக்கிட்டே இருக்கான். கிறிஸ்தவ முறையில் அந்த ஆசையில் எல்லாரும் அவன் இயேசுவை சொல்கிறான்னு சொல்லி நம்ம எல்லாரும் பாசமாக போகிறோமே தவிர மோசமாகிடக்கூடாது. அதுதானே அவன் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக வச்சு பேசுகிறான். லேவி ஊழியம் சொல்கிறான். லேவி ஊழியமா இயேசுவின் ஊழியம்? இயேசுவே ஒரு லேவியர் இல்லையே. அப்படி பார்க்க போனால் ஒரு மாம்சத்தின்படி யூதர் தானே. அதனால் லேவி பழைய ஏற்பாட்டில் லேவியத்துக்கு தான் ஊழியம் கொடுக்கப்பட்டது. அந்த ஊழியம் 3000 பேர் கொன்னான். யாத்திரா 32:28 3000 பேரை கொன்று தான் அவன் லேவின்னு சொல்லி ஊழியத்துக்கு வந்தான். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க பேதுரு பிரசங்கத்தில். அதான் அப்போஸ்தல ஊழியம்.
அதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர் 2:42 இருக்குது. அப்போஸ்தல உபதேசத்துலேயும் அந்நியோன்யத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணதுலையும் உறுதியாக தெரிவித்தாங்க. அந்த உபதேசம்தான் ஆரம்பம் அப்போஸ்தலர்களுக்கு. அந்த அப்போஸ்தலருக்கு பிரதான அப்போஸ்தலர் இயேசு. அப்போஸ்தல உபதேசம்னா சீசர்கள் உபதேசம் கிடையாது, இயேசுவின் உபதேசம். அது இயேசு ஒரு அப்போஸ்தலர். எபிரேயர் 3:1 இருக்குது, போட்டிருக்கு. அன்றைய சகோதரரே, நம்ம அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கன்னு அங்கே போட்டிருக்கு. அப்போ கிறிஸ்து தெரியும், இயேசு தெரியும், பிரதான ஆசாரியனும் கூட தப்பி தெரியும். அப்போஸ்தலர்னு இயேசு ஒரு அப்போஸ்தலர்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. அப்போஸ்தலர்னால் தேவனால் அனுப்பப்பட்டவர்னு அர்த்தம். இயேசு தேவனால் அனுப்பப்பட்டதுனால அவர் முதல் அப்போஸ்தலர். இயேசுவால் லூக்கா 6:13 சீசர்கள் அனுப்பப்பட்டதுனால அவர்களுக்கு அப்போஸ்தலர் 2 பேரிட்டாருன்னு இருக்குது. அது ஒரு பட்டம்னு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அது ஒரு 24 பட்டம்னே இருக்குது. தேவன் கொடுக்குற ஒரு பதவி அது. அதுதான் ஆரம்ப ஊழியம், அதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து உபதேசம்தான் உபதேசம். இன்றைக்கி உள்ளவன் அப்படி இல்லை. இந்த லேவி ஊழியத்தை தான் ஆசாரியர்கள் பழைய ஏற்பாட்டை கொடுத்தாங்க. இயேசு யூதா குலத்தில் பிறந்திருக்காரு. இந்த யூதர்கள் ஊழியத்துக்கு வரப்போகிறாங்க என்று மோசேக்கு ஒரு வெளிப்பாடு இல்லை. அவனும் அது எதை பற்றியும் சொல்லலைன்னு எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் 11-14 வரை அந்த எபிரேய நிருப ஆளுக சொல்கிறாங்க, அப்போஸ்தலர் மோசே அதை பற்றி ஒன்றும் சொல்லலை, தெரியல. ஏன்னா உபாகமம் 29:29 மறைவானது கர்த்தருக்கே உரியது, வெளியாக்கப்பட்ட இந்த நியாயப்பிரமாணம் தான் நமக்கு, நம்ம சந்ததி, நம்ம இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கு உள்ளது, புறஜாதிகளுக்கு கிடையாது. மறைவானதுன்னு ஒன்று இருக்குது, கர்த்தருக்கே உரியதுன்னு சொன்னால் அப்போ எப்படி முழு சத்தியம் மக்களுக்கு வெளிப்படும்னு சொல்லும்போது உபாகம் 18 அதிகாரத்தில் 15-20 வரை அவன் சொல்லும்போது கடைசியில் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்கள் சகோதரர் எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுங்க, அவருடைய வாயில் தேவன் அருள்வார், அவருக்கு செவி கூடாதவன் முழுவதும் எவன் இருந்தாலும் ஜங்கரிக்கப்படுவான், தேவன் விசாரிப்பார்னு சொல்லிட்டு செத்தான். அந்த மோசே சொன்ன தீர்க்கதரிசி தான் ஆண்டவராகிய இயேசு. உங்களுக்குள்ளேயே தேவன் எழும்ப பண்ணுவார், பண்ணினார், உங்கள்கிட்டயே முத அனுப்புனார், நீங்கள் அவரை ஏற்றுக்காம சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டீங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம்னு சொல்லி அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் 22 கடைசி வரைக்கும் சொன்னாங்க. அதில் 15ஆம் வசனத்தில் ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தேவனும் அவரை மரித்தோர்ந்து எழுப்பினார், நாங்கள் அதுக்கு சாட்சின்னு சொன்னாங்க. புதிய ஏற்பாட்டு சத்தியமே அதுதான். ஆகவே இயேசுவினுடைய உபதேசங்கள், ஊழியங்கள், அவருடைய வழி முழுவதும் புதிது. நானே வாசல்னு சொன்னார் யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 9 நானும் ஒரு வாசல்னு சொல்லலை, நானே வாசல். அதில் 1ஆம் வசனத்தில் வேறு வழியாக ஏறுகிறவன் கள்ளன் கொள்ளைக்காரன்னு சொன்னார். வழின்னா மார்க்கம்னு அர்த்தம். வேறு மார்க்கத்தில் ஒருத்தன் போயிட்டா போய் பரலோகம் போயிடலாம்னு நினச்சா முடியாது. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மஸ்தித்தரும் ஒருவர் தான். அவர் தான் மனுஷனாகி வந்த இயேசு கிறிஸ்து அவர் தான் சொல்லி 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 இருக்குது. அதனால் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அந்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்காருன்னு அதுலேயே 4 போட்டிருக்கு. அதனால தான் அதில் 2ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரமுள்ள யாவருக்காக எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். தேவன் ஒருவர் தான், மத்தியஸ்தர் இயேசு. அவர் வழியாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். வழினா மார்க்கம், அவரை தவிர வேறு மார்க்கம் கிடையாது, வேறு ரூட்டு கிடையாது. ஏன்னா ரத்தம் சிந்தினதே அவர் தானே. பவுலை விடவா பெரிய ஊழியக்காரன் இன்றைக்குள்ள பிஷப்புகள்லாம் திரியிறாங்கல்ல, தொப்பியை வச்சுக்கிட்டு நான் பிஷப்பு ஒரு கம்பை வச்சுக்கிட்டு. பவுல் சொல்கிறான், நானாக உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், என் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் வாங்கினீங்க, பவுலை சேர்ந்தவன், அப்போல்லாவை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அதனால் போடப்பட்ட அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் போட ஒருவராலும் கூடாதுன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 3:11 அதுக்காக தான் சொன்னான். அன்றைக்குள்ள தலைவர்கள் அப்படி செஞ்சதுனால தான் ஸ்தாபனங்கள் உருவாகலை, பிரிவினைகள் இருந்தது, ஸ்தாபனங்கள் உருவாக ஆதி அப்போஸ்தலர் விடலை. அதனால் இன்றைக்குள்ள அப்போஸ்தலர்கள் பேர் பெற கள்ள தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள் முழுவதும் பேர் உண்டாக்க, அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்க, காசு பணம் சம்பாதிக்க,
வயிறே தெய்வமாக, பணமே ஊழியமாக, மனுஷருடைய புகழ்ச்சியே மேன்மையாக இவன் நினைக்கிறதுனால அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்க்குறான், அரசியல்வாதி மாதிரி. எல்லாரும் உங்களை புகழும்போது உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார், ஐஸ்வர்யவான்களே உங்களுக்கு ஐயோன்னு சொன்னார், பணம் ஆசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்க, ஒருவருக்கு திரளான ஆசை இருந்து அதனுக்கு ஜீவன் இல்லைன்னு சொன்னார். இதெல்லாம் உட்கொள்கிறது இல்லையா? இதெல்லாம் கேட்குறது இல்லையா? இயேசுவின் போதனைகள்லையே யாரும் வர்றதில்லை. இங்கே வந்தால் மாட்டிக்கிறோம்ன்றதால பழைய ஏற்பாட்டுக்கு போகிறான். மோசே வந்தான், அவன் ஆரோன் வந்தான், அவன் கண்ணுக்குட்டி வச்சான், அவன் செஞ்சான், இவன் லேவி வந்தான், அவன் போனான், இவன் போனான், யாக்கோப்பு வந்தான், அவன் யார் வந்தால் நமக்கு என்னடா? இயேசு தான் நமக்கு மெயின். அவர் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கியிருக்கார். நமக்குன்னா கிறிஸ்தவங்களாகிய சகல ஜாதிகளிலிருந்து கிறிஸ்தவங்களாக வந்தவங்களுக்கு அந்த மார்க்கத்தின் வழியாக தான் நம்ம போகணும், அந்த வழியாக தான் போகணும். அந்த மார்க்கத்தின் வழியாக எபிரேயர் 19:20 அந்த மார்க்கத்தின் வழியாக பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக்குறபடினாலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தில் தான் நம்ம நீதிமான் ஆகியிருக்கிறோம். அதுவே தைரியத்தை உண்டாக்குது. தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலே, மகா ஆசாரியர், சாதா ஆசிரியர் இல்லை, மகா ஆசிரியர், தேவனுடைய வீட்டின் மேல் அந்த அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலே, துர்மனச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயமுள்ளவர்களாக, சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், அந்த ஜலத்தினாலே மறுபடியும் பிறக்கிறது தான் அந்த சுத்த ஜலம் சொல்கிறது. மறுபடியும் பிறக்கிறது, புது சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாகுது. அப்படி கழுவப்பட்ட மறுபடியும் பிறந்த அந்த அனுபவம் உள்ள உண்மை உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம். இயேசு தொடங்கின அந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, அந்த விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு, அரைகுறை நிச்சயத்தோடு இல்லை, அரை அப்படி இல்லை, பூரண நிச்சயத்தோடு சேர. அதான் புல் காஸ்பல், பூரண சத்தியம்னு சொல்கிறது. இன்றைக்கி எல்லோரும் வேறொரு சுவிசேஷத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதனால் இயேசுவே சத்தியமாக இருக்கார், அவரே ஜீவனாக இருக்கார், நானே வழின்னு சொன்னார். அதுதான் புதிதான மார்க்கம் என்று போட்டிருக்கு. அது ஜீவனுள்ள உயிர் உள்ள மார்க்கம். எத்தனையோ மார்க்கம் செத்து போச்சு, எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, இடம் காணப்படலை. இயேசுவுக்கு முன்னாடி புத்த மதம் இருந்தது, அது இந்தியாவிலேயே வளர விடலை. அதுக்கு முன்னாடி யூத மதம், அதுக்கு முந்தி யூத மார்க்கம் மதம் இருந்தது. அதுவும் பொதுவாக யூதர்கள் சரியாக ஜாதி வேறி மதம், ஏன்னா மற்ற ஜாதியை அவன் கொண்டு வர மாட்டான். யூதனாக பிறந்தவன் தான் ஆசாரியாக வரணும், லேவி வம்சத்தில் உள்ளவன் தான் ஊழியக்காரனாக வரணும், மற்றவெல்லாம் எந்த ஜாதிக்காரனும் அங்கே வரக்கூடாது. அது எப்படி வளரும்? அது வளரலை. அதுக்கு முன்னாடி எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தது, எத்தனையோ வழிபாடுகள் இருந்தது. அதுக்கு முன்னாடியே இந்து தேசம்னு எஸ்தர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு இல்லையா, அதுவே இந்து மதமாக இந்துக்களாக மாறிவினதே தவிர வேற இல்லை. இப்படி பல காரியங்கள் பல மார்க்கம் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து கடைசியில் தான் வந்தார். இந்த கடைசியிலே குமாரன் மூலமாக திருவுளம் பற்றினார்னு எபிரேயர் 1:2 இருக்கு இல்லையா, கடைசியில் தான் இயேசு வந்தார். இயேசுவினுடைய மார்க்கம் முந்தி இருந்த எல்லா மார்க்கங்களை விட, எல்லா மதங்களை விட, எல்லா வழிகளை விட, எல்லா மகான்களை விட உயர்ந்து பெருகி பழுகி உலகம் முழுவதும் இன்றைக்கி 90% கிறிஸ்தவனாக இருக்கான்னா, கிறிஸ்தவ நாடுகளாக இருக்காங்கன்னா, ரகசியம் என்னென்னா, இயேசு ஜீவிக்கிறார். மரித்தேன், இதோ சதா காலங்க நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லி வெளிப்படுத்தல் 1:18 இருக்குது. இப்போயும் உயிரோடு இருக்கார். இப்பையும் மரித்து போன ஆசாரிகள் தான் பழைய ஏற்பாட்டு ஆசாரிகள். இயேசு கிறிஸ்து எப்போதும் உயிரோடு இருக்கிறவர்னால முற்று முடிய ரட்சிக்க இவர் வல்லவராக இருக்கார். அதனால் லேவி முறை ஆசாரியர் அல்ல, இயேசு மெல்கிசேதேக்கிற முறையில் என்றென்றும் ஆசாரியராக இருக்கிறார். ஆதியாகமம் 14 அதிகாரத்தில் ஆபிரகாமையே அவன் தசமபாகம் வாங்கி அவனையே ஆசீர்வதிச்சான் இருக்கு. அந்த மெல்கிசேதேக்கு உன்னதமான தேவகுமாரன் இருக்குது. அந்த தேவகுமாரனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையான அந்த நிழலாட்டமான அவன் தான் மெல்கிசேதேக்கினுடைய ஊழியம் சொல்லி எபிரேயர் 7 அதிகாரத்தில் 3 அந்த இயேசுவுக்கு ஒப்பனையாக தான் அது சொல்லப்பட்டிருக்கே தவிர வேற இல்லை. அதனால் அதுக்கு இப்போ அந்த மெல்கிசேதேக்கு அடுத்து வந்த லேவி ஊழியமோ யூதர்களோ ஆசாரிகளோ மோசையினுடைய காரியமோ
அதுக்கு முந்தி உள்ளதை இது மேற்கொள்ளாது. முந்தி உள்ளது தான் மேற்கொண்டது. அது நிழல். இயேசு நிஜமானவர். அந்த அடிப்படையில் இயேசு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டாக்கினார். பின்னான இதை இரண்டாவதை நிலைநிறுத்த முதலாவது உள்ளதை நீக்கி போடுறாருன்னு போட்டிருக்கு. அதனால் புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கம் இயேசுவின் மார்க்கமே தவிர எதையாவது காப்பி அடித்து வந்ததில்லை, எதையாவது சார்ந்ததில்லை, எதையும் ஒட்டுனதில்லை. முற்றிலும் புதிதும் ஜீவனமான புதுசான ஒரு வழி. இதை உள்வாங்கி இதை புரிஞ்சு இந்த அடிப்படையில் தயவுசெய்து ஊழியக்காரங்க பின்பற்றுங்க. இந்த எபிரேய நிருபத்தையே தயவுசெய்து படிங்களேன். இது உங்களுக்காக, நம்ம ஊழியக்காரங்களுக்காக எழுதப்பட்டது. இந்த எபிரேய நிருபமே நல்லா படித்து உள்வாங்கினீங்கன்னா இதில் உள்ள வேறுபாடுகளை, வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. சரியான உபதேசங்களில் இந்த புது வருஷத்தில் புதிய மார்க்கத்தில் பிரவேசித்து புதிய உபதேசத்தை பின்பற்றி புதிய கற்பனைகளுக்குள்ள கிறிஸ்தவங்களை வழிநடத்த கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.